Hi friends, welcome to samachupaarutastejoru. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. புழு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மசாலாவை தடவ போகிறோம். ஏன் நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா அது அப்படியே அந்த மசாலா வலிஞ்சு ஓடிடும். எண்ணெய் இல்லைன்னா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம தடவி அப்படியே வச்சிடலாம். இப்போது எல்லா கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை 2ஆக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இதை 1-2ஆக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்க வேணாம் வெந்தயம். இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட இந்த நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இது எண்ணெயிலே வேகணும். இந்த கத்திரிக்காய் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால நம்ம எண்ணெயில் தான் இதை வேக வைக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பொதுவாக குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா பிடிக்காது. வீட்டில் நம்ம கத்திரிக்காய் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு வேணாமா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. பெரியவங்களும் கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா புது ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. நல்லா மென்று சாப்பிட்டா தான் இந்த பலன்கள் கிடைக்கும். நம்ம கத்திரிக்காவை அப்படியே முழுங்கிட்டோம்னா தான் அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கத்திரிக்காய் இல்லைங்க, எந்த வகையான சாப்பாடாக இருந்தாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. நீங்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயில் ஏற்கனவே நம்ம உப்பு அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த பூண்டை நசுக்கி போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் வச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பொடிமாஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க.
புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி ஈட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.